வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவை பார்த்து, சரி, இங்கே தான் உனக்கு பிடிச்ச கறி, மீன், சிக்கன் பீஸ் எல்லாமே இருக்குல்ல, வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, ஹீரோயின், இது மாதிரி அவரோட அம்மாவை இழந்ததுனால 18 நாளைக்கு அவர் கவுச்சு சாப்பிடக்கூடாது, அதனால சித்தி வேணுக்கும்னே கூப்பிடுறாங்க அப்படின்னு. அதே நேரம் நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி ஓரத்தில் நிற்கிறீங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க மாப்பிள்ள. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லைத்த எனக்கு வேண்டாம் அப்படின்னு, நான் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, நான் இப்போ இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு கண்டிப்பாக நீ கோவப்படுவேன், ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, சரி சொல்லுடி. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, எனக்கு என்னமோ உன் மாப்பிள்ளை அந்த அபிராமி இறந்துருக்காள்ல, அவளுக்காக இவர் விரதம் இருக்காரோ அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏடி, எதுக்கு எதை நீ முடிச்சு போட்டு பேசு, அவர் என்னமோ லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு, அதுக்கு போய் நீ இப்படி பேசுகிற. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, உன் மாப்பிள்ளை சாப்பிடலைன்னா அதான அர்த்தம், எனக்கு என்னமோ அதான் தோணுது. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நேராக அந்த ஹீரோவை பார்த்து, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, இவ கண்டபடி இதே மாதிரி தான் கற்பனை பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா, இவ வாயை பிளாஸ்டரி போட்டு ஒட்டுறதுக்கு நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லைத்த நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு. அதே நேரம் சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியா, எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது, நீ தான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நம்ம சகல இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் வருது. அவர் ஃபோனை அட்டென்ட் பண்ணி, ஹலோ யாரு அப்படின்னு சொன்னதோட, ஐயோ அப்படியா, யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன் மாப்பிள்ள யாரையும் சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்க. அதுக்கு சகல சொல்கிறாரு, அத்தை, இந்த சாப்பாட்டில் பள்ளி விழுந்துருச்சான், நமக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதில் உள்ள சாப்பாடை கிண்டி பார்த்துருக்காங்க, பார்த்தா அதில் பள்ளி விழுந்திருக்கு. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, சூப்பர், உன் சகல ஏற்கனவே உன் மாப்பிள்ளைக்கு உதவி பண்ணுவான், அதனால தான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இது கேட்டதும் சகல சொல்கிறாரு, இங்கே பாருங்க சின்ன மாமியாரே, நான் எந்த ட்ராமாவும் பண்ணலை, உண்மையாகவே இந்த சாப்பாட்டில் பள்ளி விழுந்திருக்கு, இவங்க தான் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் வேணா ஃபோனை பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த வில்லி சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்கள் சகலைக்கு உதவி பண்ணுறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை போடுறீங்க, நான் நம்ப மாட்டேன், இங்கே பாருங்க, இதில் எந்தவித பள்ளியும் விழலை அப்படிங்கிறத இப்போ நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு அந்த வில்லி வந்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள மாப்பிள்ளை சொன்னோம், சின்ன மாமியாரே சாப்பிட்றாங்க, சின்ன சம்மந்தியே சாப்பிட்றாங்க, எங்களுக்கு என்ன, நாங்களும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத. அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா, நான் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு இப்போ ஏதாவது பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. சகல சொல்கிறாரு, இங்கே பாருங்க சின்ன மாமியாரே, ஃபோன் பண்ணி சொன்னது நிஜம், தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அப்போ அந்த வில்லி சொல்கிறாங்க, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதோட அவங்க எல்லாருக்குமே வயிற்று வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா, எனக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குக்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏட்டி, நான் அப்பவே சொன்னல, கொஞ்சமாவது கேட்டியா. அப்போ எல்லாருக்குமே வயிற்று வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியல, எனக்கு ஏதோ பண்ண போகுது, நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ சகல சொல்கிறாரு, அப்போவே சொன்னல சாப்பிட வேணாம் அப்படின்னு, வாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ ஈஸ்வரி இதை பார்த்துட்டு, சொன்னா இவ கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. அப்புறமா நம்ம வில்லி வந்துட்டு லைட்டாக கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்ச பிறகு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, நான் எங்கே இருக்கேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏண்டி சொல்ல சொல்ல கேட்காம இப்படி தான் சாப்பிட்றதா. அதே நேரம் வில்லி சொல்கிறாங்க, சரிக்கா, இப்போ எனக்கு சரியாயிட்டு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்து ஈஸ்வரி சொல்கிறாங்க, இரு டாக்டர் வந்துட்டோம் அப்படின்னதோட டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, சாப்பாட்டில் பள்ளி விழுந்ததுனால தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு,
இது மாதிரி ஒரு 2-3 டேஸ்க்கு இந்த மாதிரி காரமான சாப்பாடு சாப்பிடாதீங்க, வயிறு புண்ணா இருக்கும் சரியா? இது கேட்டதும் வில்லியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கலந்திருக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி யார உங்க மாப்பிள்ள, நீங்க இவளை கூட்டிக்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்ட்டு நேரா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள பார்த்து, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க இது மாதிரி சாப்பிட்ற நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு, ஏதோ தெரியாத்தனமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்புறமா சகலை வந்துட்டு பில்லை பே பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நேராக வில்லிக்கிட்ட வந்துட்டு, மேடம் நல்ல வேலை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால உங்கள் அக்கா வந்துட்டு இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி நான் பயந்துட்டேன். நல்ல வேலை அவங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இது கேட்டதும் வில்லி சொல்கிறாங்க, அப்படி அக்கா வேணான்னு சொன்னாலும் அவளை எப்படியாவது நான் அப்போ அந்த வில்லி சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அவளை எப்படியாவது நான் ஒத்துக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவங்களும் சரிம்மா, சரி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, சகல அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்க எல்லாருக்கும் கட்ட வேண்டிய பில்லு எல்லாமே கட்டியாச்சு, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், மறுபடியும் ஒரு விருந்து சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னதோட அவங்க அப்படியே பயந்து ஐயோ அப்படின்னு தப்பிச்சு போறாங்க. அப்புறமா சகல சொல்றாரு, சரி வாங்கத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட அவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த துர்காவையும் நவீனையும் காமிக்கிறாங்க. நவீன் ஒரு மரத்துக்கடியில காத்துக்கிட்டு இருக்காரு துர்காவை பாக்குறதுக்காக. துர்கா வந்துட்டு அங்கிருந்து வந்து நவீனை பார்த்ததோட ஓடி வந்து நவீனை ஹக் பண்றாங்க. நவீன், உங்களை எத்தனை நாள் நான் பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியல, இது மாதிரி என் வீட்டுல எனக்கு வந்து கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல நவீன். அப்ப நவீன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்டு ராஜா இருக்கான்னு, அவன் கண்டிப்பா நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருவான், சோ நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட நம்ம துர்காவும் சரிங்க நவீன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் அந்த பக்கமா கார் வருது. அப்ப அந்த காருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பைக் வந்து நின்னதோட நம்ம சகல காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்பதான் அந்த வில்லி வந்துட்டு நவீனும் துர்காவும் நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததோட வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, இவங்க 2 பேரும் இவ்வளவு நெருக்கமா நிக்கிறாங்க, அப்ப கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. இவங்க அப்ப இவளோட ரூம்ல அன்னைக்கு இவன் இருந்திருக்கான், மறைச்சு வச்சுக்கிட்டுதான் இவ எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி இருந்திருக்கா, இத கண்டிப்பா நம்ம அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சகல வந்துட்டு திரும்பி பார்க்கும் பொழுது பார்த்தா நவீன துர்காவும் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, இது என்ன புது டெஸ்டா இருக்கு, இந்த விஷயம் மட்டும் சின்ன மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே, ஆகா சின்ன மாமியார் பார்க்கல, இல்லைன்னா அத்தை கிட்ட போய் வத்தி வச்சு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு போறாரு. அப்ப சீனை செட் பண்ணி நம்ம மைத்திலியை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு தோப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பக்கமா அந்த முத்து வராரு. முத்து வந்துட்டு மைதிலிய பார்த்ததோட ஆகா, அன்னைக்கு எப்படியாவது இவளை அடையலான்னு பார்த்தோம், ஆனா அந்த ஈஸ்வரியோட மக வந்துட்டு தடுத்துட்டா, ஆனா இன்னைக்கு இவ தனியா இருக்கா, இன்னைக்கு நம்ம எப்படியாவது இவளை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராரு. அப்ப மைதிலி திரும்பி பார்க்க அப்ப முத்து போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப மைதிலி நினைக்கிறாங்க நம்ம கற்பனையா இருக்கும் போல அப்படின்ட்டு போயிட்டு மறுபடியும் மண்ணு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த முத்து நைஸா அங்கேருந்து வராரு. வந்துட்டு மைதிலியோட தோல்ல கை வைக்கிறாரு. அப்ப மைதிலி டக்குன்னு திரும்பி, ஏய் உனக்கு அறிவே இல்லையா, அன்னைக்கேதான் உன்னை செருப்பால் அடிச்சு விரட்டியாச்சுல, இவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வைப்ப அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, இந்த ஊருக்கு வந்ததோட உன் மேல நான் ஒரு கண்ணு வச்சுட்டேன், உன்னை எப்படியாவது அடையணும்னு நினைச்சேன், இன்னைக்கு எனக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாடி எப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்கிறாரு. அப்ப மைதிலி வந்துட்டு அவரோட கையை தட்டி விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. உனக்கு அறிவே இல்லையாடா, இங்க பாரு, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா முத்து வந்துட்டு மைதிலியோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. அப்பதான் அந்த பக்கமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஜானகி யாரோ ஒருத்தர் நம்ம மைதிலியை இழுத்துட்டு போறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஓடி வந்து அந்த முத்துவை தடுத்து நிறுத்துறாரு. ஏய் யாரியா நீ, மரியாதையா என் மகளை விடுறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து வந்துட்டு அந்த ஜானகியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு மைதிலியை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. மைதிலி வந்துட்டு செமையா கத்துறாங்க, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அப்ப ஜானகி இதை பார்த்துட்டு, ஐயோ இவன் என் மருமகளை இழுத்துட்டு போறானே, இப்ப நான் யாரு உதவியை கேக்குறது, இந்த ஊர்ல எனக்கு யாருமே தெரியாதே அப்படின்ட்டு நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்கம்மா. அப்ப ஜானகி அழுகுறாங்க, அம்மா இது மாதிரி இந்த முத்து இருக்கான்னு அவன் என்னோட மருமகளை பிடிச்சு இழுத்துட்டு போறாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எது நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்ப ஜானகி நினைக்கிறாங்க, என்னோட ஒரு மகளையும் இழந்துட்டேன், என்
புருஷனையும் இழந்துட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு இவ மட்டும்தான். கடவுளே எப்படியாவது இவளை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மைதிலியை வந்துட்டு முத்து இழுத்துட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள தள்ளி விடுறாரு. அப்ப மைதிலி சொல்றாங்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, நீ இந்த ஊருக்கு வந்தப்பயே நான் உன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டேன். உன்னை எப்படியாவது அடையணும்னு நினைச்சா அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதே நேரம் நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி ஓடி போய் ஹீரோவை பார்த்து இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த ஊர்ல இருக்காங்கல்ல, புதுசா குடியேறி இருக்காங்களே, அவங்களோட மகளுக்கு ஒரு ஆபத்து. இது மாதிரி அந்த சிவனாண்டியோட சித்தப்பா முத்து இருக்காருல்ல, அவரு மைதிலிய பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாராம். இது கேட்டதும் நம்ம ஹீரோ கேக்குறாரு, என்ன பேரு சொன்ன? அப்ப ரேவதி சொல்றாங்க மைதிலி அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறமா ரேவதியும் பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா கரெக்டா மைதிலிய போய் காப்பாத்துறாரு. முத்துவ ஓங்கி வதச்சு பிடிச்சு தள்ளி விடுறாரு. அப்ப முத்து சொல்றாரு, டேய் என்னோட வழியில கிராஸ் பண்ணாரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மரியாதையா வாய மூடு அப்படின்னு. மைதிலிய பார்த்ததும் ஹீரோ அதிர்ச்சியாகி, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க மைதிலி சொல்றாங்க, இது மாதிரி நான் வேலைக்கு வந்தேன் தம்பி, மிச்ச விஷயத்த அப்புறம் பேசலாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பிடிச்சி அந்த முத்துவை இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் போடுறாங்க. போட்டு இது மாதிரி இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம மைதிலி சொல்றாங்க, சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்ததோட அவரு நேரா முத்துவை பார்த்து, மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா இந்த பொம்பளை பொறுக்கித்தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, சார் இவனை வெளியில விடாதீங்க சார், இவனால பல பெண்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அண்ணியை கூட்டிக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு உடனே அவங்க சொல்றாங்க, தம்பி நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலைன்னா என்ன ஆகிருக்குமோ தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? அதுக்கு மைதிலி சொல்றாங்க, அம்மாவும் வந்திருக்காங்க, அவங்க வீட்டுல இருக்காங்க, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட மாமியாரை பார்த்ததும் நம்ம கார்த்தி சொல்றாரு, அம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தம்பி இது மாதிரி நாங்க அந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆகிட்டுப்பா. இந்த ரேவதியோட பழக்கம் எப்படின்னா, அந்த கையில வந்து மருந்து போட்டு விட்டதே அவங்கதான்ப்பா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நாவல்ல தம்பி, மைதிலி தான் வந்தா அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, தம்பி கோவில் கும்பாபிஷேகத்துல நான் உங்களை பார்த்தேன், ஆனா நான் வந்து பேச ஏதாவது பிரச்சனை ஆகிடுமே அப்படின்ட்டு தான் நான் வந்து பேசல தம்பி. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் தீபாவோட போட்டோவை பார்த்துட்டு நேரா ஜானகிட்ட என்னை மன்னிச்சிருங்க, குடும்ப சூழ்நிலையாலதான் என்னால ரேவதிய கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தம்பி என்ன தம்பி இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகிடணும் அப்படின்னு நான் வேண்டாத கோவில் இல்ல, செய்யாத ஒரு பரிகாரம் இல்ல, உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு சந்தோஷம் தான் தம்பி. அதுவும் ரொம்ப நல்ல பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அந்த கடவுளா பார்த்து உங்களுக்கு ரேவதி அனுப்பியிருக்காரு. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும், நான் உங்க மேல எந்த கோபத்திலையும் இல்லை. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஜானகிட்ட இது மாதிரி இந்த விஷயத்த வந்து அவகிட்ட சொல்ல வேணாம், இப்போதைக்கு சொல்லாம இருக்கிறது நல்லது. இது மாதிரி எங்க அம்மா வந்துட்டு இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு இறந்திருக்காங்க. சோ அவங்களோட ஆசைய நான் நிறைவேற்றணும். இது கேட்டதும் ஜானகி சொல்றாங்க, சரிங்க தம்பி அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி அந்த இடத்துல வந்துட்டு, அக்கா உங்களுக்கு ஏதோ ஆபத்து இல்லையே? ஜானகி மைதிலி சொல்றாங்க, இல்ல அதுக்குள்ளேயும் உங்க ஹஸ்பண்ட் வந்து காப்பாத்திட்டாரு. அப்பதான் நம்ம ரேவதி சொல்றாங்க, நல்ல வேளை இவர் வந்துட்டாரு, அந்த முத்து ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல. அப்ப ஜானகி சொல்றாங்க, அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சே, இனிமே அவர் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த சிவனாண்டியை காமிக்கிறாங்க. அவரு நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு, என் சித்தப்பாவை நீங்க எதுக்கு கைது பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, ஒரு பொண்ணுகிட்ட இவன் தப்பா நடந்துக்க பார்த்தா. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க அவங்க ஃபேக்கா வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு போலீஸ் சொல்றாரு போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வா, அப்பதான் வெளியில வர முடியும், வெளியில விட முடியும் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்க போறாங்க. அதுக்கப்புறமா
இன்னொரு பக்கம் அந்த மைதிலி சொல்றாங்க, சரி நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதும், நம்ம ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்பவே சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.